திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 15. பிறந்தது முதலாகவே பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறான் ஆதித்த கரிகாலன். ஜாதகத்தில் உள்ள சர்ப்பதோஷத்தால் மரணக்கட்டம், உடல் ரீதியாக நரம்பு தளர்ச்சி, மன ரீதியாக அழுத்தம் என்று பல துன்பங்களை அனுபவித்து வருகிறான். அவனை சோழ அரியணையில் அமர்த்தும் வரை எச்சரிக்கையுடன் அவனை பார்த்து கொள்ள வேண்டும். அவன் சோழ மன்னனாக அமர்ந்து அத்திமலை தேவனை வைத்து அஸ்வமேத யாகம் செய்தால் அவனது தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். அதன் பிறகு அத்திமலை தேவனை உன்வசம் ஒப்படைக்கின்றேன் என்று மலைமான் கூறியது அவன் செவிகளில் ஒலித்தது. ஆதித்த கரிகாலனின் முகத்தை கவலையுடன் பார்த்தான். இவருடைய பிரச்சனைகள் தீருமா? நல்லபடியாக இவன் மன்னனாக அமர்ந்தால்தானே அத்திமலையானை இவன் அடைய முடியும். திடீரென்று ஆதித்த கரிகாலனிடமிருந்து குரட்டை ஒலி எழ அதை செவியுற்ற கல்பலதாவின் மேனி நடுங்கியது. ஆதித்த கரிகாலன் நிதானமாக திரும்பி வந்த வழியே நடந்தான். உடனே பார்த்திபன் கல்பலதாவை தனது பிடியில் இருந்து விடுவித்துவிட்டு மஞ்சத்திலிருந்து தாவிச் சென்றான். அறையின் கதவை ஒரு கழித்து இருக்க அதை திறந்தபடியே அறையை விட்டு வெளியேறினான் ஆதித்த கரிகாலன். அவன் வெளியேறியதும் சட்டென்று அறையின் கதவை தாளிட்டான் பார்த்திபன். கல்பலதாவின் அறையிலிருந்து ஆதித்த கரிகாலன் வெளியே வருவதை உப்பரிய மாடத்தில் இருந்து குந்தவையும் தெட்டக்கனியும் கவனித்து கொண்டுதானே இருந்தனர். குந்தவை அதிர்ந்து போய் நின்றாள். ஆதித்த கரிகாலன் கல்பாவின் அறைக்குள் நுழைவதைக் கண்டு குந்தவையை எழுப்பிய தெட்டக்கனி ஓடிச் சென்ற பொழுது பார்த்திபனும் அந்த அறைக்குள் நுழைந்தான். உள்ளே இருந்து பார்த்திபன் கதவை தாளிலும் ஒளி கூட அந்த நடுநிசி வேளையில் துல்லியமாக மாடத்தில் நின்று அவர்களுக்கு கேட்டது. தனது மேற்கு ஜாகிக்குள் ஆதித்த கரிகாலன் திரும்பி நடந்து செல்லும் வரையில் அங்கேயே நின்றாள் குந்தவை. கல்பலதாவின் மூடிய அறைக்கதவியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தவள் தெட்டக்கனியை நோக்கி திரும்பினாள். நல்ல வேளையாக என்னை உறக்கத்தில் இருந்து எழுப்பினாயே, இதை வளரவிடக்கூடாது. குந்தவையின் குரலில் தீவிரம் தெரிந்தது. மீண்டும் மஞ்சத்தை நோக்கி நடந்தான் பார்த்திபன். வேண்டாம் பார்த்திபரே, இந்த விஷ பரீட்சை தேவையில்லை. நாம் நமது மாளிகைக்கே சென்று விடுவோம். அன்றாடம் இவன் இப்படி வந்து நிற்பானோ என்று எனக்கு அச்சமாக உள்ளது. கல்பா அவனது செவிகளில் கிசுகிசுத்தாள். சிறிது காலம்தான் கல்பா. சுந்தர சோழர் மிகவும் பலவீனமாக காணப்படுகிறார். அவரது காலம் முடிந்ததும் ஆதித்த கரிகாலன் மன்னனாக அமர்ந்து விடுவான். அதன் பிறகு அத்திமலையானை மீட்டுக்கொண்டு நாம் வந்த வழியே சென்று விடலாம். யார் கண்டார்கள்? அபராஜிதனுக்கு ஆதித்தன் இழைத்த கொடுமைக்கு அவன் பெயரை கொண்ட ஆதித்தனை பரிகாரம் செய்வானோ என்னவோ. நம் பல்லவத்தை நண்பனாகி என்னிடம் கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகளும் உள்ளன. என்னிடம் பல்லவத்தின் மணிமுடி வந்ததும் அதை உன்னிடம் கொடுத்து விடுகிறேன். நீதானே நியாயப்படியான அரசுக்கு வேண்டியவள். வேண்டாம் பார்த்திபரே, பல்லவத்திற்கு பெண் ராசி இல்லை என்று என் பாட்டியார் கூறியுள்ளார். நீங்களே மன்னனாக பல்லவத்தை ஆளுங்கள். எனக்கு மணிமுடி தேவையில்லை என்றாள் கல்பா. பிறகு உனக்கு என்னதான் தேவை? பார்த்திபன் கேலியுடன் அவளை குனிந்து நோக்கினான். 3ஆம் நந்திவர்மன் செய்த பிழையை இப்பொழுதே நீங்கள் திருத்த வேண்டும், கல்பா கூறினாள். 3ஆம் நந்திவர்மன் என்ன பிழை செய்தான்? யோசித்த பார்த்திபனின் இதழ்களில் குறுநகை பிறந்தது. 3ஆம் நந்திவர்மன் செய்த பிழை பல்லவத்தை வடபல்லவம் தென்பல்லவம் என்று 2 கூறாக பிரித்து நிருபதுங்கவர்மனுக்கும் கம்பவர்மனுக்கும் தனித்தனி நாடுகளாக அளித்தது தான். அவன் செய்த பிழையை இவன் எப்படி சரி செய்ய முடியும். கம்பவர்மனின் மகன் அபராஜவர்மனின் வழித்தோன்றலான கல்பலதாவையும் நிருபதுங்கனின் வழித்தோன்றலான இவனும் இணைந்தால் 3ஆம் நந்திவர்மன் செய்த பிழை சரிப்பட்டுவிடும். தனது தேவையை எவ்வளவு அழகாக உணர்த்திவிட்டாள் கல்பா. புரிந்து கொண்டேன் கல்பா. இன்று மஞ்சத்தில் இணையும் 2 பிரிவு பல்லவமும் இனி ஒருங்கிருந்த பல்லவமாக பொலியும் என்றபடியே அவளை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டார். தேவ உடம்பர் அத்தி மரத்தை நாசம் செய்ய முடியாது. அதனை வேறு ஒரு மரத்தில் விதைத்தாலும் அது வளரும். பல்லவ சாம்ராஜ்யமே தேவ உடம்பர அத்தியை வித்தாக கொண்டதுதானே. அபராஜிதனின் கொலை மூலம் நாசமாக்கப்பட்ட பல்லவத்தை மீண்டும் கல்பலதாவும் பார்த்திபனும் விதைத்திருக்கின்றார்கள். மீண்டும் பல்லவம் துளிர்க்குமா என்பதை அத்திமலையான்தானே தீர்மானிக்க வேண்டும். இந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை. ஆதித்த கரிகாலன் தன் அறையில் மலைமானுடன் அளவலாவிக் கொண்டிருந்தான். ஆதித்தா, நாளை விடியலில் நான் திருக்கோவிலூருக்கு புறப்படுகின்றேன். அங்கே எனக்கு பணிகள் அதிகம் உள்ளன. இந்த திங்களில் நீ மணமாக கெடிலத்திற்கு வந்து சிகிச்சையை முடித்து கொள்ளவே இல்லை. பகிரண்ட காயகல்பர் என்னிடம் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். 3 நாளைக்கு நீ தொடர்ந்து சித்தர் கொடுத்த சகடகாக்கை இலேகியத்தை அறிந்து வர வேண்டும். சகடகாக்கை மூலிகை நரம்பு தளர்ச்சிக்கு உகந்தது. நரவுற்ற நரம்புகளையும் நாடி சக்கரங்களையும் பலப்படுத்தக்கூடிய மூலிகை அது.
நீ இந்த திங்களூர் கூறிய சிகிச்சையை இன்னும் எடுத்துக்கொள்ளவே இல்லை. பொன்னாழி பிரவேசம்தான் முடிந்து போய்விட்டதே. நாளை நீயும் என்னுடன் திருக்கோவிலிற்கு வந்து உன் சிகிச்சையை தொடரலாம் அல்லவா? மலையமான் வாஞ்சையுடன் கேட்க அவரை புன்னகையுடன் நோக்கினான் ஆதித்தன். பாட்டா, இனி எனக்கு எந்தவித சிகிச்சையும் தேவையில்லை. என் மன அழுத்தங்கள் குறைந்து வருவதைப் போல் உணர்கின்றேன். கல்பலதாவின் வருகைக்கு பிறகு எனக்குள் புதிய உத்வேகம் பிறந்திருக்கிறது. உற்சாகமாக உணர்கின்றேன். நல்லது ஆதித்தா, மனதுக்கு உகந்த பெண் கிடைத்துவிட்டால் வாழ்க்கை முறையே மாறும். உனது மனக்குழப்பங்கள் தீரும். நான் பார்த்திபனிடம் கல்பலதாவை குறித்து ஏற்கனவே பேசிவிட்டேன். உனக்காக அவளை பெண் கேட்டேன். பார்த்திபனும் தனக்கு இதில் ஆட்சேபம் இல்லை என்று தெரிவித்து விட்டான். சமயம் வரட்டும், நான் உன் பெற்றோருடன் பேசி திருமணத்தை செய்து வைக்கின்றேன். அதற்குள் திருக்கோவலூர் வந்து மிகுந்த சிகிச்சையையும் முடித்துக்கொள் என்று கூறிய மலையமான் தன் இருக்கையை விட்டு எழுந்தார். ஆதித்த கரிகாலன் உணர்ச்சியுடன் பாட்டனாரின் கரத்தை பற்றினான். பாட்டா, நீங்கள் மட்டும் இல்லை என்றால் நான் இந்த நேரம் என்ன ஆகியிருப்பேனோ? சங்கிலியால் பிணைக்கப்பட்ட மனநோய்க்காரனாக பழையாறை அரண்மனையில் இருட்டு அறையில் ஒன்றில் கிடந்திருப்பேன். என்னை முழு மனிதனாக்கி இன்று காஞ்சியின் பொன்னாழியை எழுப்பி அதில் வசிக்கின்றேன் என்றால், என் மனதுக்கு இனியவளையும் அடையாளம் கண்டுகொண்டேன் என்றால், அதற்கு முழு காரணமும் தாங்கள்தான். குரல் தழுதழுத்தது. ஆதித்த கரிகாலன் பேச பேச அவனது முதுகை வாஞ்சையுடன் தட்டி கொடுத்தார் மலையமான். ஆதித்தா, கவலைப்படாதே. பாண்டியன் தலையை கொய்த நீ பெரும் கீர்த்தியுடன் சோழ பல்லவத்தை ஆளப்போகின்றாய். சாளுக்கியத்தையும் அடக்கி உன்னிடம் வசப்படுத்தி கொள்ளப் போகின்றாய். எதற்கும் கலங்காதே. இங்கே பார்த்திபன் உன்னை பாதுகாப்பான். நானும் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காஞ்சிக்கு வருகின்றேன். சரி, நீ உறங்கச் செல் என்றபடி மலையமான் ஆதித்தனின் அறையை விட்டு நீங்கினார். அவனுடைய பார்வை தனது அரைக்கண்ணின் மீது படர்ந்தது. அதில் தங்கப்பூன் போட்ட வெள்ளிக்குமிழ் ஒன்று காணப்பட்டது. அந்த வெள்ளிக்குமிழை இடப்புறம் திருகினால் அரைக்கதவு திறக்கும், வலப்புறம் திருகினால் மூடிக்கொள்ளும். அந்த குமிழை வலப்புறமாக திருகி தனது மஞ்சத்தை நோக்கி நடந்தான். மஞ்சத்தில் சயனித்தவன் அருகிலிருந்த வெள்ளி கூஜாவிலிருந்து நீரை குவளையில் வார்த்து பருகினான். பிறகு மஞ்சத்தின் அருகில் ஒளிந்து கொண்டிருந்த தீபத்தின் திரியை வெள்ளிக்குச்சியால் எண்ணெயில் மூழ்கடிக்க தீபம் அணைந்தது. அறையின் வாசலில் அருகே ஒரு தீப்பந்தம் ஒளிந்து கொண்டிருந்தது. இருண்ட அறையில் அது மட்டுமே வெளிச்சத்தை பாய்ச்சி கொண்டிருந்தது. பால்யத்தில் இவனுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நீங்கி வருகின்றன. மனக்குழப்பங்களால் சிறு வயதில் அவதிப்பட்டு கொண்டிருந்த அவன் இன்று சேவூர் போரில் பெரும் கீர்த்தியை அடைந்து பானபத்திரத்தின் மூலம் கங்கநாட்டு சுவர்ண சுரங்கங்களை கைப்பற்றி பொன்னாழியை எழுப்பி அதில் வசிக்கின்றான். அது மட்டுமா, வளங்களை தரும் அத்திமலை தேவன் அவனுடைய விலைமதிப்பில்லாத ஆபரணமான உக்ரோதயம் அனைத்தையும் பெற்றிருக்கின்றான். பார்த்திப பல்லவனின் நட்பும் கிடைத்துவிட்டது. கல்பலதாவிடம் இதயத்தை பரிமாறிக்கொண்டால் போதும், இவனது வாழ்க்கை பூரணத்துவமடைந்துவிடும். இவ்வளவு அழகான பொன்னாழியை எழுப்பிய செங்கமாடி சிந்தூரன் மட்டும் கொலை செய்யப்படாமல் இருந்திருந்தால் எல்லாம் நன்றாக இருந்திருக்கும். அவனை யார் கொலை செய்திருப்பார்கள்? யோசித்தபடியே தன் மஞ்சத்தில் படுத்திருந்தான். சாளரத்தின் வழியாக குளிர்ந்த காற்று அறைக்குள் நுழைந்து அவன் மேனியை வருட அந்த சுகத்தில் சற்றே கண்களை மூடி அந்த குளிர்ச்சியை பரவசத்துடன் அனுபவித்த பொழுதுதான் திடீரென்று அறைக்கதவு குலுங்குவதைப் போல் ஒலி எழுந்தது. சற்று முன்பாக வீசிய காற்றில் கதவுகள் குலுங்குகின்றதோ? அரைக்கதவை வெறித்து பார்க்க அவன் கண்கள் நிலைக்குத்தி நின்றுவிட்டன. அவனது அரைக்கதவின் உட்புற வெள்ளிக்குமிழ் இடப்புறமாக திரும்பிக் கொண்டிருந்தது. வெளியிலிருந்து யாரோ அரைக்கதவை திறக்க முயல்கிறார்கள். ஆதித்த கரிகாலன் திகைப்புடன் அந்த குமிழையே பார்த்து கொண்டிருந்தான். யாரது அறையின் கதவை வெளியே இருந்து திறக்க முற்படுவது? குரலில் அதிகாரத்தை வரவழைத்து கொண்டு கேட்டான். சட்டென்று அந்த வெள்ளிக்குமிழ் சுழல்வது நின்றது. மீண்டும் அந்த குமிழ் சுழல்கிறதா என்று வரித்து பார்த்த ஆதித்த கரிகாலன் மேஜையின் மீது இருந்த வாளினை எடுத்துக்கொண்டு அந்த கதவை நோக்கி நடந்தான். இந்த குமிழினில் கையை வைத்து மெதுவாக இடப்புறம் திருகினான். ஆனால் கதவை திறவாமல் நிதானித்தான். வெளியே யாரேனும் நிற்கின்றனரா என்பதை யூகிப்பதற்காக காத்திருந்தவன் குனிந்து திறவுகோல் செலுத்தும் துளையின் வழியாக வெளியே நோக்கினான். வெளியே யாரும் இல்லது என்பது தெரியவர மெதுவாக கதவை திறந்து கொண்டு வெளியே சென்று நின்றான். அவனது அறையின் நேர் எதிரே ஒரு நீண்ட இடைக்கழி உண்டு. அதன் முடிவில்தான் பொன்னாழியின் 3 பகுதிகளையும் இணைக்கும் உப்பரிகை படிகள் அமைந்திருந்தன. ஆதித்த கரிகாலின்
இடப்புறமும் வலப்புறமும் செல்லும் இடைக்கழிகள் அனைத்துமே அவன் உபயோகிக்கும் அறைகள்தான். வலப்புறம் உள்ள அறைகளில் அவனது உடைமைகள், தேகப்பயிற்சி அறை போன்றவையெல்லாம். இடப்புற இடைக்கழியின் கடைசி 3 அறைகளை பார்த்திபனின் உபயோகத்திற்காக அளித்திருந்தான். தன் அறையை விட்டு வெளியே வந்து நின்ற ஆதித்த கரிகாலன் முதல் அறையின் எதிரே இருந்த நீண்ட இடைக்கழியை ஏறிட்டு பார்த்தான். அந்த பாதையின் முடிவு வரை உற்று நோக்கினான். அங்கே யாருமே இல்லை. பிறகு வலதுபுறம் இடப்புற இடைக்கழியினை மாற்றி மாற்றி பார்க்க அங்கும் இங்கும் யாரையும் காணவில்லை. யார் வந்திருப்பார்கள்? இவன் அரைக்கதவின் குமிழ் சுழல்வதை கவனித்தானே. ஒருவேளை பார்த்திபன் இவன் உறங்கிவிட்டானா என்பதை ஊர்ஜம் செய்து கொள்ள வந்திருப்பானோ? மீண்டும் தன் பார்வையை நேரே இடைக்கழியை நோக்கி திருப்பினான். தொலைவில் தெரிந்த உப்பரிகை படிகளில் கைப்பிடி தண்டு மட்டும்தான் புலப்பட்டது. யாரும் இல்லை என்று முடிவு செய்து திரும்புவதற்காக எத்தனித்த போதுதான் அந்த உருவம் வந்து உப்பரிகையின் கைப்பிடியில் சாய்ந்து கொண்டு இவனை நோக்கி நின்றது. முழுவதும் கருப்பு அங்கியால் முகம் உட்பட தன்னை மறைத்து கொண்டு இருந்தது. கண்கள் இருக்கும் இடத்தில் மட்டும் 2 துளைகள். அலட்சியமாக உப்பரிகை கைப்பிடிவில் சாய்ந்தபடியே தன் கைகளை கட்டிக்கொண்டு இவனையே வெறித்து பார்த்தது அந்த உருவம். சுத்த வீரன்தான் ஆதித்த கரிகாலன். ஆனால் நடுநீசியில் இப்படி திடீரென்று ஒரு கரிய உருவம் தோன்றி இவனை வெறித்து பார்த்தால் இதயம் படபடக்கத்தானே செய்யும். தன்னை சுதாரித்து கொண்டு கையில் இருந்த வாளை உயர்த்தினான். யாரடா நீ? எனது மாளிகையில் என்ன செய்கிறாய்? சினத்துடன் கேட்டான் ஆதித்த கரிகாலன். தொலைவிலிருந்து நோக்கும் பொழுது அந்த உருவத்தின் தேகம் குலுங்குவதை இவனால் உணர முடிந்தது. அந்த உருவம் நகைத்து கொண்டிருப்பதை அறிந்ததும் சட்டென்று கோபம் எழ அவனை நோக்கி தன் வாளை உயர்த்தி அந்த உருவத்தை அச்சுறுத்தினான். அந்த உருவம் சற்றும் அசரவில்லை. தன் அங்கியில் மறைத்து வைத்திருந்த குத்துவாளை எடுத்து அவனை நோக்கி உத்தி விடுவேன் என்பது போல் சையை காட்ட ஆதித்த கரிகாலனின் கோபம் எல்லையை மீறியது. தனது வாளை ஓங்கியபடி அந்த உருவத்தை நோக்கி விரைவாக நடை போட்டான். நீண்ட இடைக்கழியின் 3/4 பகுதியை அவன் கடக்கும் வரை அந்த உருவம் அவனை எதிர்நோக்கி காத்திருப்பதைப் போல் விரைப்பாகவே நின்றது. அதன்பின் அவன் நெருங்கி வருவதை உணர்ந்ததும் அந்த உருவம் நகர்ந்து சென்று இருளில் போய் கலந்து மறைந்தது. ஆதித்தன் உப்பரிகைப்படிகளின் கைப்பிடியை அடைந்ததும் சுற்றிலும் நோக்கினான். அடர்ந்து பறந்திருந்த இருளில் அந்த உருவம் எங்கு சென்றதென்றே தெரியவில்லை. வெறுப்புடனும் குழப்பத்துடனும் தன் அறையை நோக்கி நடந்தவன் நிகழ்ந்த சம்பவத்தை பற்றி பார்த்திபனிடம் சொல்லுவோம் என்று அவனுடைய அறையை நோக்கி நடந்தான். ஆதித்தன் உறங்கிவிட்டிருப்பான் என்கின்ற யூகத்தில் கல்பலதாவை காணச் செல்லலாம் என்று தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்த பார்த்திபன் தன் அறைக்கதவு தடதடவென்று பதற்றத்துடன் தட்டப்படுவதை அறிந்ததும் வியப்புடன் கதவை திறந்து தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். ஆதித்தன் அங்கே நிற்பதைக் கண்டதும் அவன் புருவங்கள் உயர்ந்தன. நண்பா, என்ன நடந்தது? உறங்கச் செல்லவில்லையா? ஆதித்தனுக்கும் பார்த்திபனை கண்டதும் சற்றே பதற்றம் குறைந்தது. யாரோ என் அறைக்கதவை திறந்து பார்த்தார்கள். நான் குரல் கொடுத்ததும் நகர்ந்து சென்று விட்டார்கள். கதவை திறந்து பார்த்தால் உப்பரிகை படிகளில் அருகே ஒரு கரிய உருவம் என்னை நோக்கி வெறித்தபடி நின்றது. நான் என் வாளை காட்டியதும் அது தன் குத்துவாளை உயர்த்தி என்னை கொன்று விடுவேன் என்று அச்சுறுத்தியது. நான் விரட்டிச் சென்றதும் இருளில் தப்பி ஓடிவிட்டது. பார்த்திபன் பரபரப்படைந்தான். ஆதித்தனுக்கு மரணகண்டம் உள்ளது. நீதான் அவனை கண்களில் இமை காப்பது போல் காக்க வேண்டும் என்று மலைமானின் குரல் அவன் செவிகளில் ரீங்கரிக்க நண்பனை ஆதரவுடன் நோக்கினான். நண்பா, நீ சென்ற அறையில் நிம்மதியாக உறங்கு. நான் அவனை தேடி பிடிக்கின்றேன் என்றவுடன் ஆதித்த கரிகாலன் தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டான். பார்த்திபன் வடபகுதிக்கு சென்று கல்பலதாவின் அறைக்கதவை தட்ட அவள் கதவை திறந்து எட்டி பார்த்தாள். கல்பா, அறையை கதையை தாழிட்டு கொண்டு உறங்கு. யாரோ ஒரு மர்ம மனிதன் மாளிகைக்குள் நுழைந்திருக்கின்றான். கல்பலதாவை எச்சரித்துவிட்டு ஆதித்தன் குறிப்பிட்டிருந்த அந்த மர்ம உருவத்தை தேடிச் சென்று பார்த்தான். அன்றொரு நாள் முறுக்கத்தி பாதையில் நடந்து சென்றபோது பொன்னாழியின் உப்பரியில் தான் பார்த்திருந்த அந்த உருவம் பார்த்திபனின் மனக்கண்ணில் ஆடியது. பொன்னாழியின் வடக்கு பகுதி, தென்பகுதி மற்றும் உப்பரிகை எங்கும் அந்த கரிய உருவத்தை வலைவீசி தேடினான். பிறகு உப்பரிகை படிகளில் இறங்கி நுழைவாளியின் புறமாக செல்ல கரிகால பெருவளத்தான் மற்றும் பல்லவ இளந்திரையனின் பொற்சிலைகளின் இடதுபுறமாக இருந்த அறைக்குள் தீபங்கள் ஒளிந்து கொண்டிருக்க உள்ளே சென்றான் பார்த்திபன். குழல் அழகனும் 2 பணியாளர்களும் மலையமானின் உடைமைகளை மறுநாள் பிரயாணத்திற்காக கள்ளிப்பெட்டிகளில் அடுக்கி கொண்டிருந்தனர். குழலழகா, இப்படி வா. பார்த்திபன் அழைக்க குழலழகன் அவனை நோக்கி வந்தான்.
என்ன நடக்கிறது இங்கே? அவன் கேட்டான். நாளை விடியலில் மலையமான் திருக்கோவிலூர் புறப்படுகின்றார். நாளை மறுநாள் காலை சோழ அரசர் தஞ்சைக்கும் இளவரசியார் பழையாறைக்கும் புறப்படுகின்றார்கள். அவரவரது உடைமைகளை பெட்டிகளில் அடுக்கி அவரவரது வண்டிகளில் பணியாளர்கள் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை மேற்பார்வையிட்டு கொண்டிருக்கின்றான். குழலழகன் கூறி நின்றான். பணியாளர்கள் அந்த பணிகளை செய்வார்கள். உனக்கு ஒரு முக்கியமான பணி காத்திருக்கிறது. நமது இளவரசரின் அறைக்குள் ஒரு கரிய உருவம் நுழைய முயன்றிருக்கிறது. நம் இளவரசர் அதை விரட்டிச் செல்ல அது தப்பிச் சென்று விட்டது. நான் இளவரசரின் அறை அருகே காவல் புரிகிறேன். நீ சென்று நந்தவனத்திலோ அல்லது முருக்கத்தி பாதையிலோ அந்த உருவம் பதுங்கியிருக்கிறதா என்று பார். பார்த்திபன் கட்டளையிட குழலழகன் முகம் திகைப்பில் ஆழ்ந்தது. நான் உடனே சென்று பார்க்கின்றேன் என்று அவன் தன் வாளை எடுத்துக்கொண்டு நந்தவனத்தை நோக்கி சென்றான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.